மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கும்? மேலும் பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? சபரிமலை ஐயப்பன் கோவில் பங்குனி மாத பூஜைக்காக இன்று 5 மணி அளவில் நடை திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாளை முதல் அந்த பங்குனி 1ஆம் தேதிக்கான பூஜை நடைபெறும். இந்த பூஜையானது வழக்கமான பூஜைகள் தான் ஒவ்வொரு வருஷமே நடைபெறும். இதுல பாத்தீங்கன்னா நாளை திறக்கப்படும், அதாவது நாளை 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளை 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். 19ஆம் தேதி இரவு அரியராசனம் பாடி சபரிமலை ஐயப்பனுடைய நடை அடைக்கப்படும். இதுல பாத்தீங்கன்னா வரும் ஒவ்வொரு ஐயப்ப சீசன்லயும் வரும் பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஐயப்பனை 80% பக்தர்கள் ஐயப்பனை நேரடியா பார்க்க முடியாததுனால இதற்காக என்னன்னா பிரத்யேகமா, அதாவது 18ஆம் படி ஏறின உடனேயும் நேரடியா ஐயப்பனை பார்க்கறதுக்காக அந்த கொடிமரத்தை சுத்தி நேரடியா ஐயப்பனை பார்க்கறதுக்காக சோதனை முறையில தற்பொழுது அந்த வழியை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தற்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 18ஆம் படி ஏறி அந்த சோதனை முறையில் அனுப்பப்பட்ட உள்ள அந்த படி வழியா போய் ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏறின உடனேயும் ஐயப்பனை பார்க்கறதுனால எல்லா பக்தர்களும் மன நிறைவோட செல்றாங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து இந்த முறை பாத்தீங்கன்னா, அதாவது சித்திரை விசுவுக்கும் இந்த முறையை நடைபெறுத்துவாங்க. இந்த நடைமுறை சரியாக இருந்தால் இனி வரும் காலங்கள்ல இந்த நடைமுறை தான் பின்பற்றப்படும். 40 ஆண்டு காலம் இருந்த நடைமுறை மாற்றப்பட்டு தற்பொழுது ஐயப்பனை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி தேவசம் போர்டு செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.